எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவின் புதிய தனியார் நிறுவனம் உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் புதிய ஒரு ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த ராக்கெட்டோட பேரு விக்ரம்-1. இது சக்சஸ்ஃபுல்லா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணப்பட்டுருச்சு. அண்ட் இந்த ராக்கெட்ல நிறைய ஸ்பெஷலான விஷயங்களும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் சைனா தான் தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு ராக்கெட்டை உருவாக்கி ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த வகையில இந்தியாவும் ஆட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். விக்ரம்-1 ராக்கெட் சுமார் 16 நிமிடங்கள்ல 450 கிலோமீட்டர் வரை போக முடியும். 350 கிலோ வரை எடையுள்ள செயற்கைக்கோள் அல்லது ஆய்வு சாதனங்களை 450 கிலோமீட்டர் உயரம் கொண்ட குறைந்த பூமி சுற்றுப்பாதையில 60 டிகிரி சாய்வுல நிலைநிறுத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ராக்கெட்ல 6 முக்கிய பேலோடுகள் செல்கின்றன. அதுல விண்வெளி குப்பைகளை அகற்றும் ரொபாட்டிக் கை, பூமியை கண்காணிக்கும் கேமரா, ஜெர்மனியின் செயற்கைக்கோள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. ஆய்வகத்துல உருவாக்கப்பட்ட வைரங்களால் செய்யப்பட்ட தாமரை மற்றும் சி.வி. ராமன், விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் ஆகியோரின் மிக சிறிய தங்க சிற்பங்களும் இந்த ராக்கெட்ல அனுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரிசியோட அளவை விட ரொம்பவே எடை குறைவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கைரூட் நிறுவனத்தோட முக்கிய இலக்கு என்னன்னா, செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புவது ஒரு யூபர் அல்லது கேப் புக் செய்வது போல எளிதாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதாவது பெரிய ராக்கெட்டுக்காக பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்பவே ஏதாவது எமர்ஜென்சினா இந்த தனியார் சிறிய ராக்கெட்டை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ லான்ச் பண்ணிருக்க இந்த ராக்கெட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷத்துல இருந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஓபன் பண்ணிடுவாங்க. பூமியை போல இருக்கும் இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். ரொம்ப காலமாகவே பூமி போல வேற ஏதாவது பிளானட் இருக்கா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் தேடிட்டு இருந்தாங்க. அந்த வகையில ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா LHS 1140b. இந்த கிரகத்திலயும் அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அட்மாஸ்பியர்னா என்னன்னா, பூமியை சுற்றி ஒரு வாயுகள் கேஸ் வந்து உருவாகி இருக்கும். இதுதான் அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு கிரகத்துல இருக்கு அப்படிங்கறத விஞ்ஞானிகள் ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு ஹேபிட்டபிள் ஜோனா இருக்கலாம், அதாவது உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்தக்கூடிய ஒரு கிரகமா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுல ஏலியன்ஸ் இருக்காங்களா, அதுல மேலும் அந்த அட்மாஸ்பியர்ல என்னென்ன கேஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டு வராங்க. இன்னும் முக்கியமா அந்த அட்மாஸ்பியர்ல வந்துட்டு ஹீலியம் கேஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹீலியம் கேஸ்லால மட்டும் உயிர்கள் வாழ முடியாது, அதோட அடுக்குகள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியும் போயிட்டு இருக்கு. செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்னு சொல்லக்கூடாதுன்னு நீதிமன்றம் ரயில்வேக்கு அறிவுறுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, 2015 ஓடும் ரயில்ல இருந்து ஒருத்தர் தவறி விழுந்து இறந்துடுறாரு. அதனால அவங்களோட மனைவி நீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க இழப்பீடுக்காக. ஆனா இழப்பீடு வழங்கப்படலை. ஏன்னா அவர்கிட்ட டிக்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒரு ரீசனா வச்சு இழப்பீடு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மேலும் இதை தொடர்ந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. அப்போ வந்துட்டு டிக்கெட் இல்லைங்கிற காரணத்தாலேயே அவர் வந்துட்டு லீகலா பயணம் பண்ணலுங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மனைவிக்கு 8 லட்சம் வரை இழப்பீடு வாங்கி கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம். இதை தொடர்ந்து அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒரு கோச்சையோ ஒரு டிபார்ட்மெண்ட்டையோ அப்படி சொல்றது ஓகே, ஆனா ரயில்வே ஆவணங்கள்ல செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்னு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2ஆம் கட்ட பயணின்னு ஒருத்தர் சொல்றது இந்திய அரசியல் அமைப்பின் சமத்துவ உணர்வுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பயணிகளுக்கும் முக்கியமான அறிவுரையை கொடுத்திருக்காங்க. நீங்க ஓடும் ரயில்ல ஏறுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம், உங்களோட உயிரை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பே வீட்டுல ஒரு நாள் இரவு தங்குனா 52,000 வரை சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஜப்பான்ல இப்ப புதுசா ஒரு வேலை வாய்ப்பு வந்துட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு வீட்டுல யாராவது இறந்துட்டாங்களோ, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, கொலை நடக்குது, உயிரிழந்திருக்காங்க, அது தீ விபத்தினாலேயோ இல்லது ஏதாவது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா யாராவது அந்த வீட்டை வாடகைக்கு விடும்போதோ வாங்கும் போதோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லிதான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு. இந்த மாதிரியான வீடுகள் வந்துட்டு நிறைய வீடுகள் தனித்து விடப்பட்டதுனால இப்ப ஓனர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்றதுன்னே புரியல. இதை வந்துட்டு சால்வ் பண்ற விதமா தனியார் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை ஹையர் பண்ணி ஒரு நாள் வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக இரவில் அங்கே இருக்கணும். அவரை வந்துட்டு தீவிரமான கண்காணிப்புல வச்சிருப்பாங்க. கேமரா இந்த மாதிரி எல்லாம் வச்சு அவரை வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க.
இது எதுவுமே நடக்கலன்னா அந்த வீட்டுக்கு கோஸ்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது நல்லா வந்துட்டு பயன்படுற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. நீங்க வந்துட்டு ஒரு நாள் இரவு 52,000 சம்பளத்துக்காக தங்குவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.